தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. முதல் வாசகத்தின் சுருக்கம். இறைவன் எரேமியாவை துணிவுடன் எழுந்து நின்று தாம் கட்டளையிடும் அனைத்தையும் மக்களுக்கு அறிவிக்க அழைக்கிறார். மக்கள் அவருக்கு எதிராக வந்தாலும் அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம் என்று இறைவன் எச்சரிக்கிறார். இறைவன் எரேமியாவை வலிமையான அரணான நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் உறுதிப்படுத்துவதாக வாக்களிக்கிறார். அவருடைய எதிரிகள் அவருக்கு எதிராக போரிட்டாலும் அவரை வெல்ல முடியாது. ஏனெனில் இறைவன் அவரோடு இருந்து அவரை துன்பத்திலிருந்து விடுவிப்பார். இன்றைய நற்செய்தி. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17 முதல் 29 முடிய. நற்செய்தியின் சுருக்கம். திருமுழுக்கு யோவான் ஏரோது தன் சகோதரனின் மனைவியான ஏரோதியாவை தன் மனைவியாக வைத்திருந்ததை துணிவுடன் கண்டித்தார். இதனால் ஏரோதியா கோபமடைந்து யோவானை கொல்ல விரும்பினாள். ஏரோதின் பிறந்தநாள் விழாவில் ஏரோதியாவின் மகள் நடனமாடி ஏரோதை கவர்ந்தாள். அவள் கேட்ட எதையும் தருவதாக ஏரோது அவசரமாக வாக்குறுதி அளித்தான். தன் தாயின் தூண்டுதலால் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை பரிசாக கேட்டாள். ஏரோது மிகவும் வருந்தினாலும் தான் கொடுத்த வாக்கின் காரணமாக யோவானை தலை துண்டித்து கொள்ள ஆணையிட்டான். உண்மைக்காக அஞ்சாமல் நின்ற திருமுழுக்கு யோவான் தன் உயிரையே அர்ப்பணித்து இறைவனுக்கு சாட்சியானார். வாசகங்களின் மையச் செய்தி. இறைவன் நம்மை அழைத்து அனுப்பும்போது எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் கண்டு அஞ்சாமல் உண்மையிலும் நீதியிலும் உறுதியாக நிற்க வேண்டும். எரேமியாவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் எதிர்ப்புகள் வந்த போதிலும் அவர்கள் இறைவனின் வார்த்தையில் நிலைத்திருந்தனர். அவர்களை வலிமைப்படுத்தியது அவர்களுடைய சொந்த சக்தி அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற இறைவனின் துணையே. இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் எந்த சூழ்நிலையிலும் உண்மைக்கு சாட்சிகளாக வாழ்வோம். சிந்தனை துளிகள். எதிர்ப்புகள் வந்தாலும் நான் உண்மைக்காக துணிந்து நிற்கிறேனா? பிறர் பயத்தால் உண்மையை சொல்ல தயங்குகிறேனா? இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்கிறேனா? திருமுழுக்கு யோவானை போல இறைவனின் உண்மைக்கு சாட்சியாக இருக்கிறேனா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான ஆண்டவரே, எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் கண்டு அஞ்சாமல் எரேமியாவை போலவும் திருமுழுக்கு யோவானை போலவும் உமது உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உமது வார்த்தையில் நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்வில் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சிகளாக வாழ எங்களை வழிநடத்தும். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் அன்புக்குரியவர்களையும் ஆசிர்வதித்து உமது பாதுகாப்பில் எங்களை என்றும் காத்தருளும். இயேசுவே, எங்களோடு என்றும் இருப்பீராக. ஆமேன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.